ஹாய் வணக்கம் நண்பர்களே. அப்பா குளிரில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஆக்சுவலாக A2 சேல் போட்டிருக்கான்னு என் தம்பி சொன்னான். சரி வீட்டில் அதாரி பார்க் பக்கத்தில்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தானே அதாரி பார்க்குன்னு சொல்லிட்டு போனாங்க. சும்மா பார்த்துட்டு வரலான்னு தாங்க போனோம். எனக்கு இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கணும்னு ஆசை. இவங்க அடிக்கடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கேட்பாங்களா, அதை ஆயில் வச்சுட்டு அதை உள்ளே போட்டுட்டு டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதை உட்காந்து கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கணுமேன்ட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோங்க. ஆனால் போனது எப்போவுமே வழக்கம் தானே, நம்ம நினச்சி ஒன்று போவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி நடந்தது என்னென்னு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இதுக்கு தாங்க நான்லாம் போகிறதே இல்லை மால் பக்கமே. அன்னசரியாக போகவே கூடாதுன்னு நினப்பேன். தேவையில்லாம என்னை விட என் வீட்டுக்கார மோசம். நான் அது பரவாயில்ல, எது தேவையோ அதான் எடுப்பேன். என் வீட்டுக்கார் எதுக்கு ஏன் இது தேவைன்னு கூட யோசிக்க மாட்டேன். அவருக்கு என்னமோ ஆஃபர்னால் உண்மையிலேயே ஆஃபர் ஒன்று நினச்சி வாங்கிட்டுவார். எனக்கு பெருசாக ரீசனபிளாக தெரியல. இந்த பிராண்டு எவ்வளோ ஒர்த்துன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த ஏர் ஃப்ரை மட்டும் தான் வாங்க போனோம். அதை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டாங்க. அப்புறம் பார்த்தா 1 பை 1 வாட்டர் பாட்டில், கொசு பேட்டு, கிச்சன் டவல் அது இதுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு வந்திருக்கோன்னே மறந்துட்டு எவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க பாருங்கள். லேடிஸ் கூட பரவாயில்ல, அப்படியே இருக்க ஐட்டத்தை பார்த்து மெய் மறந்து ஒவ்வொன்றா அது ஒர்த்து இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் நாங்களாச்சும் பரவாயில்ல, அங்கே உள்ளவங்களாம் அப்படியே என்னத்தையும் காணாத கண்ட மாதிரி அள்ளிங்கலாம் அவ்வளோ பொருள் வாங்கினாங்க. பேக்கம் அப்படி இப்படின்னு எங்களுக்கு அப்போ மட்டும் 42, திரும்ப வந்தோம். மொத்தம் சேர்த்து 52 ஆயிடுச்சுங்க. 2 டைம்ஸு வெஜிடபிள் கட்ரு எவ்வளோ வாங்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்பீக்கர்லாம் எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரிலங்க. வெஜிடபிள் கட்ரு, ஸ்பீக்கரு, நான்ஸ்டிக் பேனு என்னென்னவோ வாங்கிட்டாங்க. இந்த ஸ்பீக்கர்லாம் அன்னெசரி எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரில. அப்புறம் திரும்ப ஒரு தடவை டீச்சர் வந்தாங்க, அவங்களோட ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப வாங்கிட்டு திரும்ப வந்தாங்க. கடைசியில் அவ்வளோ திங்ஸ் ஆகிடுச்சு. ஈவினிங் வேறு லைட்டு பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அவசரமாக போனதுலேயே இவ்வளோ அவசரமாக இம்புடு பொருள் வாங்கிட்டோம். ஏன் வாங்கணும்னு யோசிச்சுக்க முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டூ மச் தாங்க, ஆனால் நெசசரி தான். அதனால ஓகே தான். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டுருங்க. கூப்பிட்றா